என்னது வெந்தயக்கீரையில துவையல் பண்ணா இவ்வளவு டேஸ்டியா இருக்குமா? அதுவும் கசப்பு துளி கூட இருக்காதா? அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட போறீங்க. உண்மையான இந்த வெந்தயக்கீரையோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னா, வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. இப்போ இந்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அளவா செவக்க வறுத்துக்கோங்க. கூடவே உளுத்தம் பருப்பையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2ம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5, 6 சொல புளி போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமா இருக்கும்னா கொஞ்சம் அளவா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதையும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற விட்டுருங்க. இது தனியா இருக்கட்டும். இப்போ அதே கடாயில ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இருக்கிற எண்ணெயே போதுமானது. இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு லைட்டா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த ஒரு கட்டு வெந்தயக்கீரையும் ஃபுல்லா அதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு வேக விடாம ஓப்பன்லேயே வேக விடுங்க. அப்பதான் சத்துக்கள் பாதுகாக்கப்படும். எப்பவுமே கீரைய வந்து வெளிச்சத்திலயும், நல்லா ஓப்பன்லேயும் வேக விட்டா மட்டும் தான் நல்ல சத்துக்கள் காக்கப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டே இருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு சுருண்டு வந்துரும். இப்போ ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற விட்டுருங்க. இப்ப அதே கடாயில லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காவோ, இல்ல பல்லு பல்லா எடுத்த தேங்காவோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து விட்டு, இப்போ இந்த தேங்காவோட ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொர கொரன்னு அரைச்சதுக்கு அப்புறமா, கீரையும் பூண்டையெல்லாம் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வறுத்து வந்ததுக்கு அப்புறமா, நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த துவையலையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சாதத்துல பெசஞ்சு கொடுத்தாலும் அருமையா இருக்கும். சைட் டிஷ்ஷா தொட்டுக்கவும் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கு சட்னியா நீங்க டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணாலும் அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.